புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொல்லும். மக்களுக்கு வணக்கம். ஏன்னா 2-3 நாளாக நம்மளால் வீடியோ பண்ண முடியல. ஷூட்டிங் இருந்ததுனால வண்டி எடுக்க முடியல. ஒரு 3 நாள் கழிச்சு இன்றைக்கி காலைல தான் வண்டி எடுக்கிறேன். இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 6:05 ஆகுது. இன்றைக்கி என்ன வேலைனா, ஃபஸ்ட்டு வேலை நம்ம போய்ட்டு டெலிவரி பண்ண போகிறோம் ஃபுட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன வேலைன்னு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் எதுவும் வேலை வரல. நான் ஒரு 11 மணி வரையும் 2 டைம் போய் ஃபுட்டு டெலிவரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன வேலை வருது பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எங்கே போகிறேன்னு. ரோடே எவ்வளோ காலியாக இருக்குது. ஆனால் நம்ம வண்டி ஓட்டும் போது எவ்வளோ டே ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் பட் இப்படி இருக்காது. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே வீக்கெண்டு இன்றைக்கி பயங்கர பீக்கவர் ஆகும். ஒரு 3-4 மணிக்கு மேலே கொஞ்சம் டல்னஸ் ஆகிடும். பிகாஸ் எல்லாம் சென்னையிலேருந்து இங்கேருந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அது ஒரு மெயின் விஷயம். எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சாட்டர்டே சண்டே இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ லோடு ஏற்றி நம்ம இங்கேருந்து டெலிவரி பண்ணது கிளம்பியாச்சு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 6:27 6:15 ஒரு காலவரில் ஏற்றி விட்டாங்க. இங்கேருந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருமே பாவம்னு ஒரு விஷயத்தை பார்க்கவே கூடாது. எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நடந்தது. டோர் மூடுறதுக்கு வண்டியை கொஞ்சம் ஒதுக்கி விடுங்கன்னு, வண்டி பின்னாடி எடுத்துகிட்டு விடுங்கன்னு திமுறா பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம அவங்கள மாதிரி தான் இருக்கணும் போல எப்போவுமே. ஃபஸ்ட்டு கம்பெனி வந்தாச்சு. நம்ம இப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம். உள்ளே பார்க்கிங் ஏரியாவில் போயிட்டு டெலிவரி பண்ணோம். அந்த பார்க்கிங் ஏரியாவே இங்கே ஒரு ஹைலைட்டாக இருக்கும். கவர்மெண்ட்டு பார்க்கு இங்கே. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பெருங்குடி சர்க்கிளில் இருக்கவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீ தான். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சின்ன கேட் இருக்கும் அந்த சைடு. நம்ம ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஓப்பன் ஆகும். உள்ளே வந்துட்டோம். நம்ம பார்க்கிங் ஏரியாவில் உள்ளே போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டாரு. எல்லாம் போகிறோம். எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம் டெலிவரி இறக்கியாச்சு. இறக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ட்ராலிக்கு. ட்ராலி வந்தோடனே ஏற்றி கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock திருப்பி வண்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ஃப்ரைடே இல்லை, சாமி கும்பிடணும். போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிவிட்டு மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம். ஃப்ரைடேனால் 2 வண்டியை நான் தான் க்ளீன் பண்ணேன். ஆனால் பட் க்ளீன் பண்ணியே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திட்டு தான் வாங்கினேன் ஒழுங்காக கழுவுலன்னு. வீட்டுக்கு எல்லா வேலையும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் சாமி கும்பிட்டாச்சு. வண்டி தான் நான் ஆப்பை ஆட் பண்ணோம். ஆப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் எதுனா நம்மளுக்கு இன்றைக்கி டேக்கான சவாரி எதனா வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டென்ட்டும் கிடைக்கும். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுது டே. அதிசயமாகவே இருக்குது. இன்றைக்கி ஓஎம்ஆர் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாகவே இருக்குது. என்னன்னே தெரில. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எங்கள் பி சர்மாலாம் தாண்டவே முடியாது. அவ்வளோ டைட்டாக இருக்கும் டிராஃபிக்கு. இன்றைக்கி பார்த்தா நம்ம போகிற பில்டிங் வரையும் காலியாக இருக்குது. என்ன ரீசன் தெரில. ஒரு வேளை ஃப்ரைடேனால் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கின்னு கிளம்பிட்டாங்களோ ஊருக்கு, என்னென்ன தெரில. பரவாயில்ல, இது போல் இருந்தால் வண்டி ஓடுறது கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. டைம் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 11:03 ஆகுது. நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு லோடுக்கான ஒரு கால் வந்தது இப்போ தான். ஸோ நான் இப்போ இங்கேருந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஃபாஸ்ட்டாக ஓட்டுற பாருங்கள், ஸ்லோவாக வராரு. ஓகே, மேக்ஸிமம் இன்றைக்கி டேக்கு ஒரு 2 சின்ன லோடு ஃபுட்டு 2 வாட்டி டெலிவரி பண்ணியாச்சு. மேக்ஸிமம் அப்புறம் வேறு என்ன லோடு இருக்குது அதை பார்க்கணும். ஏன்னா நேற்று சரியாக ஓட்டல. ஒரு 2 நாளாக ஓட்டமே இல்லை வண்டி. இன்னும் ஏப்ரல் மாதம் ஏர் எண்டில், அதனால் கூட இருக்கலாம். ஆனால் பட் நம்மளுக்கு தெரியல ஏன் இப்படி 2-3 நாள் இப்படி இருக்குது. லோடு ஏற்றுறதுக்கான இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக வேணாம். அவங்க ஒரு காலவருக்கு முன்னாடி சொன்னாங்க. டைம் பார்த்தோன்னா 11:15 ஆகுது. நான் 10:45 இங்கே இருந்துருக்கணும். ஆல்மோஸ்ட் ½ hour லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்ன சொல்ல போனாலும் தெரில. இடம் ஃப்ரீயாக இருக்கா, ஓகே நம்ம பார்க்கிங் பண்ணுற இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த பாதாம் மரத்துக்கு கீழே அங்கே தான் பார்க்கிங் பண்ணோம். அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்கணும். ஆஹா, பார்க்கிங் பண்ணுறதுல வண்டி விட்டுருக்காங்களே, எப்போ பார்க்கிங் பண்ணுறது பாருங்கள். இதான் பார்க்கிங். இப்போது சின்ன லோக்கலுக்கான வேலை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே போய்ட்டு பக்கத்தில் ஒரு 7-8 பிளேவுட் எடுத்துன்னு போஸ்ட் ஆஃபீஸர் போனோம். சாரு கூட தான் போயிட்டுருக்கேன். சார் என்ன வாயை திறக்காம டயர்டாக உட்காந்துருக்காரு. அடிக்கிற வெயில் எப்படி பாருங்க, எதுவுமே பேச மாட்டாரு. இங்கேருந்து போனோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் இங்கேருந்து நம்ம எப்போமா போகிற சுகாசத்திரம், அதையும் இன்றைக்கி பிக்கப் எடுக்க வேண்டியது வேலை இருக்குது.
அங்கே போய் டெலிவரி பண்ணிட்டு அங்கேருந்து வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணதை வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இன்றைக்கான ஒர்க்கு. பார்ப்போம் என்ன டைம் எத்தனை மணிக்கு முடியும். இங்கே வந்தாச்சு, வந்து நின்னாச்சு. ஒரு இக்கட்டான சந்தில் வந்து நின்றுட்டுருக்கோம். இது சின்ன சந்து, வண்டி போகிறதுக்கு வரத்துக்கு வழி இல்லை. முடிஞ்ச அளவு குயிக்காக லோடு எடுத்துன்னு இங்கேருந்து வந்து மூவ் பண்ணி ஒரு லோக்கல் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வேலை என்னென்னு அதை பார்க்க. ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு விஷயம் கவனித்தேன் வண்டி ஓட்டணும் போது. என்னென்னா சம்மர் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. பட் வந்து குளத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே கம்மியாச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை வந்து சேவ் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக வந்து இது சம்மரில் வந்து தண்ணி பஞ்சம் அதிகமாக ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து தண்ணியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. ஸ்டோரேஜ் பண்ணுங்கள், கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பெங்களூரில் வந்து செம்ம டிமாண்ட் ஆச்சு. சென்னையிலும் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வந்து நல்லா லஞ்செலாம் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுங்காசத்திரம் போக வேண்டியது தான். அதுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க, கால் பண்ணியிருக்காங்க. நம்ம போய்ட்டு லோடு எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்போ சுங்காசத்திரம் கிளம்பிட்டு இந்த டைமில் வந்து டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி கொஞ்சம் குயிக்காக ட்ராவல் பண்ணணும், ஈஸியாகவும் இருக்கும். அதேமாதிரி ரிட்டர்ன் வரும்போது இருட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாரி முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக போய்ட்டு குயிக்காக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து சிஎஸ்கே மேட்ச் வேறு இருக்குது, அதை பார்க்க வரணும். காலையிலேயே வந்து ஆனால் லோடுக்கு வந்து கிளம்பியிருப்பேன். இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்றாரு. இதுக்கப்புறம் நான் எங்கே வெயிட் பண்ணி எங்கேருந்தா எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ ரிட்டர்ன் வருதுன்னு தெரில. வந்து இன்றைக்கி வந்து சிவராத்திரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி வந்து இது நைட்டு கிளம்புன்னு விடிய காலம் 4 மணி தான் போடுறாங்க. இப்போ நைட்டு போகிறதே வேஸ்ட்டு தான். நான் இப்போ லோடு ஏற்றிக்கிட்டு விடிய காலம் 4 மணி தான் போகணும். இதுதான் பிளானுன்னு நினைக்கிறேன். போயிட்டு மீதி எல்லாம் எத்தனை மணிக்கு முடிஞ்சு வரும்னு தெரில. நாளைக்கு நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்குது. ஸோ டைம் பார்த்தோன்னா இப்போ 4:20 ஆகுது. லோடு ஏற்றியாச்சு, லோடு ஏற்றிட்டு இப்போ கட்டியாச்சு. இங்கே 2 மணிக்கு வந்தேன், 4:20 ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இப்போ 6 மணிக்குள்ளே போனோம். 6 மணிக்குள்ளே போனால் தான் அங்கே வந்து இறங்கி அதை போட்டு திருப்பி ஒரு ரிட்டர்ன் ஒரு 12 மணியாக நான் வர முடியும். இல்லைனா எனக்கு சான்ஸே இல்லை. அன்றைக்கி நைட்டு நடந்தது தான். ஹோல் நைட் அங்கே தூங்கினேன். அதே மாதிரி தான் தூங்கணும். அதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. முடிஞ்சாலும் இப்போ பில்லு வர இன்டர்நெட் ஒர்க் ஆகலன்றாடா சாமி, என்ன பண்ணி தொலைது. இது வந்து சொல்லிட்டு அடிக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படி தான் போயிட்டுருக்கு. 2 மணிக்கு வந்தேன். ஒரு வழியாக வந்து ஹாப்பியாக வந்து பில்லு வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ இங்கேருந்து சுங்காசத்திரம் கிளம்ப வேண்டியது தான். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஹாப்பியாக வந்து கிளம்ப மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் பார்த்தா 4:20 ஆகுது. இப்போ கரெக்டாக ஒரு 6:30 மணிக்குள்ளே நான் இங்கேருந்து அங்கே போனேன்னு வச்சுங்க, சீக்கிரம் போட்டுருவாங்க. ரிட்டர்ன் ஒரு 6:30 மணிக்கு போட்டோன்னா 10 மணிலாம் கையில் வந்துடும். கையில் வந்துன்னா ஆட்டும் ஜாலியாக வர வேண்டிய. ஸ்ட்ரீட்டுக்குள்ளேருந்து இப்போ மெயின் ரோடு வர போகிறேன். டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா முடிஞ்சாலும் நான் குயிக்காக போனால் தான் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து அங்கே என்ன இடி கோட்டிங்கை வந்து போடுறது வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஐயோ செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அப்படியே முடிஞ்சாலும் மூவபிள்ஸ் டிராஃபிக் தான் இது. போய்டும். அப்படி இருந்தால் ரைட்டில் போயிருக்கலாம் போல். நம்ம தேவையில்லாமல் இந்த வழி வந்தோம் போல். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக போனால் ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டு தான். அந்த பஸ் ஸ்டாண்டு வண்டி தான் டிராஃபிக்காக இருக்கும். இந்த சிக்னல் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்கும். மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த 200 ஃபீட் ரோடு சிக்னல் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக் இருக்கும்னு நினச்சேன். எந்த வித டிராஃபிக்கும் இல்லை, ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த டோல்கேட் பக்கத்தில் வச்சுன்னா யூட்டர்ன் வரும். அதுக்காக தான் இவ்வளோ க்ரௌடு. அதை தாண்டினா ஓரளவு ஃப்ரீயாகிடும் போல். அதுக்கப்புறம் அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் அந்த சிக்னல் தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதையும் கிராஸ் பண்ணால் ஓரளவு போயிடலாம். சொன்னல இந்த இடம் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு, அதேமாரி ஆயிடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 மீட்டருக்கு மேலே நிற்கிது இந்த டிராஃபிக் வந்து. இது எப்போ கிளியர் ஆகுது, நான் இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகுது தெரில போகிறதுக்கு இங்கேருந்து. ஏன்னா அவ்வளோ தூரம் நிற்கிது இந்த டிராஃபிக்கு. இந்த டைமில் இவ்வளோ நேரம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் எதுக்கு இவ்வளோ பெரிய டிராஃபிக்னே தெரில. இங்கே ஒரு ஃப்ளைஓவர் கட்டிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ளைஓவர்ன்ற இந்த ரவுண்டானா மாரி இந்த பாடி பிரிட்ஜு, கிண்டி பிரிட்ஜெலாம் இருக்குல்ல அந்த இடம். பட் இங்கே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் பண்ண மாட்டேறாங்க. என்ன ஒரு அதிசயம், 2 நிமிஷத்தில் வந்து அந்த சிக்னலில் வந்து கிராஸ் பண்ணிடுறேன். ஏன்னா 30-32 செகண்ட் தான் போடுவாங்க. பட் ஆனால் ஈவினிங் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க போல். டக்குன்னு வந்து கிராஸ் ஆகி வந்துட்டேன். இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபைடு. என்னென்னா அங்கே 4:30 வந்து நின்னேன். இப்போ 4:32, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துட்டேன். அங்கேருந்து 30 செகண்ட் தான் சிக்னல் கிராஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்ரு. வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நம்ம பல்லாவரம் வந்தாச்சு. இப்போ நாகல்கேணி ரூட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அங்கே வந்து காலியாக தான் இருக்குது. பட்டு என்னென்னா இந்த சிக்னல் வந்து விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். சிக்னலாக தான் வெயிட் பண்ணுறோம். ரெட்டு போட்டாங்க, மூவ் பண்ண வேண்டியதுதான்.
நாகல்கேணி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம எம்ஜிஆர் சிலைக்கிட்ட தான் தெரியல, அங்கே தான் கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட்டு கட் பண்ணுவாங்கள்ல, அங்கே தான் டைட்டாக இருக்கும். ஆனால் பட் இங்கே கூட அந்த எதிர் வெயில் இன்னும் கம்மியாகலை. சூரியன் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டா வண்டி ஓடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்குள்ளே நம்ம டைரெக்ஷன் மாற்றணும்னு நினைக்கிறேன். டைம் கரெக்டாக இப்போ 5 மணி ஆகுது. நம்ம எதிர்பார்க்காத இடத்துல வந்து டிராஃபிக் ஆகுது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம், ஓகேங்களா? அந்த மலை கோவிலுக்கு கீழே அந்த இடத்துல வந்து எதிர்பார்க்கவே இல்லை இங்கே இவ்வளோ டிராஃபிக் ஆகணும். இந்த லாரிக்கார இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிட்டு வந்து ஒரே தொல்லை பண்ணிட்டு திருமுடிவாக்கம் பைபாஸ் ஏறி வந்துட்டோம். நம்ம இப்போ டுவர்ட்ஸ் மாதா காலேஜை பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த பெட்ரோல் பங்க் வந்து பெட்ரோல் போட்டாச்சு. பட் என்னன்னா இன்னும் அந்த டியூப் எதுவுமே மாற்றலைன்றாரு அவர். இப்போ தான் கேட்டேன், அந்த கம்ப்ளைண்ட்டை இன்னும் மாற்றலையா. ஆல்ரெடி இதே பெட்ரோல் பங்க்கில் வந்து போட்டான். வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, டியூப்லாம் வந்து பயங்கரமாக ஒழுகுதுன்னு. அதே பெட்ரோல் பங்க் தான் இது. கரெக்டாக பெட்ரோல் பங்க் எங்கன்னா மாதா காலேஜ் தாண்டினது அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது இந்த பெட்ரோல் பங்க். அங்கே தான் வந்து போட்டது. பட் இன்னும் ஸ்டில் அந்த ப்ராப்ளத்தை இன்னும் அவங்க கிளியர் பண்ணலான்றாங்க. இன்னும் ஊற்றின்னு தான் இருக்காது. ஆனால் பட்டு திருப்பியும் அது வீடியோ எடுக்க எனக்கு தோணலை. பார்த்துங்க, இந்த பாரத் பெட்ரோல் பங்க் இது கரெக்டாக மாதா காலேஜ்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி லெஃப்ட் சைடில் வரும். ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் வர போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ அதில் போய் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோம். அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து அதுக்கப்புறம் அங்கே சுங்காசத்திரம் உள்ளே போனோம். பார்ப்போம். இங்கே ஆனால் ஒரு வழி பண்ணியிருக்காங்க. இவனுங்க வேறு ஒன்று ஆர்டர் வச்சு தொல்லை பண்ணுறானுங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல அந்த கட்டிங்கை எடுத்துட்டாங்க. கட்டிங்கை எடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. டிராஃபிக்கில் ஆல்மோஸ்ட் வந்து சுங்காசத்திரம் கிட்ட வந்தாச்சு. இடம்லாம் பாருங்கள், என்னது வே பேக்கா வே பே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ட்ரக்கு வந்து இங்கே ட்ரக்கு டிரைவர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாரோ, பார்க்கிங் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஆனால் பட் இது அஃபிஷியலாக ஒன்றும் வந்து சொல்லலை. வாண்டடாக வரானு பாருங்க. அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லலை, பட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பைபாஸில் இதுமாரி நிறைய இடம் இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து நம்ம சுங்காசத்திரம் அந்த ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அது வந்து நல்லா இருக்குங்க. இங்கே டிஃபன்லாம் நைட்டு இந்த பரோட்டா அப்புறம் நிறைய விஷயம் சாப்பாடு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே நல்லாவே கிட்டத்தட்ட நம்ம போக போகிற கம்பெனி பக்கத்தில் வந்தாச்சு. இந்த ரோடே இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் தான். அப்படி தான் சொல்லலாம். ஃபுல்லாக ஃபுல்லாக தோட்டம் அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா ஃபாரஸ்ட்னால் நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. தோட்டம் அப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்படி போகிறது ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே இப்படியே தான் இருக்கும். இந்த இடமே ஐயோ கார் வேறு வருது நடுவில். ஜாலியாக இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சிட்டிலேருந்து இதுமாரி இடத்துக்கு வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். ஆனால் பட் என்னென்னா இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாமே ஹைடாக இருக்கும், மறைஞ்சிருக்கும். எப்படி சொல்கிறதுனா நெக்ஸ்ட் எதிரில் என்ன வண்டி வருதுன்னே தெரியாமல் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஓகே, நம்மளோட பவுண்டரி வந்துடுச்சு. இந்த கம்பெனி தான். ஆல்ரெடி நிறைய வண்டி இருக்குது. நம்ம வந்து குயிக்காக எடுத்துகிட்டு போனோம். அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். அப்பா ஒரு வழியாக வந்து மிஷினில் போகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இப்போ நைட்டே கிளம்புனா தான் மார்னிங் வந்து எனக்கு வந்து இந்த ஷூட்டிங் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் எல்லாமே இறக்கியாச்சு. ஸோ அப்படியே இந்த இடத்துல அப்படியே வாக்கிங் போகலான்னு சும்மா வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து சிட்டிலேருந்து இப்போ சடனாக அந்த கிராமத்தை வந்தோடனே அந்த ஃபீலே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு சின்னதாக வாக்கிங் போயிட்டு போகல, நான் வேறு ஒரு விஷயமா வந்தேன். சரி அப்படியே வந்து என்ன பண்ணோம் இது வரையும், அது முடிஞ்சுதா என்னன்னு சொல்லலான்னு தான் ஒரு சின்ன எல்லாமே சக்ஸஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ 10:30 மணி நம்மளை உள்ளே வர சொல்லியிருக்காங்க. அதுவரை என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் படம் பார்க்க போகிறேன். 2 படம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த படம் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு ஒரு 10:30க்காக நம்ம உள்ளே போவோம். உள்ளே போனாங்கன்னா டக்குன்னு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு ஒரு 1/2 hour மேக்ஸிமம் அது ஏற்றிட்டு இங்கே வந்து கிளம்புவோம். இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 10:50 ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக வேலையை முடிச்சு கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருட்டில் காட்டில் பயங்கரமாக தண்ணிச்சியாக போயிட்டுருக்கேன். ஆனால் பயங்கர த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஆனால் நல்லாவே இருக்குது. இது இந்த வியூஸ் ஒன்று காட்டுற மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இந்த ரூட்டில் வெளியே போக வேண்டியது இருக்குது. பாருங்கள், இது வரையும் ஒரு ஆளை நான் இன்னும் பார்க்கல இங்கே. ஏன்னா ஐபிஎம் தான் போட்டு வந்திருக்கேன். கண்ணு கேட்ட தூரம் வெளிச்சடிக்கும். நான் ஒரு ஆளை பார்க்குறேன். டைம் அரௌண்டு வந்து 11 o'clock ஆகிடுச்சு.
நம்மளுக்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது இந்த ரூட்டில் வண்டி ஓட்டு போகிறது. மேக்ஸிமம் பைபாஸ் பிடிக்கிறவரு ஒரு மாதிரியாக தான் இருக்குது தனியாக வண்டி ஓட்டு போகிறதுக்கு. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன், ப்ளஸ் அதோட வண்டியை வந்து பைபாஸில் ஓட்டிட்டு வரேன். ரொம்ப சேலஞ்சாக இருக்குது வண்டி இன்றைக்கி ஓட்டுறது பைபாஸில். ஏன்னா அவ்வளோ ஒட்டி ஒட்டி போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாரி என்னை அடிச்சிருப்பாங்க. நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நான் நல்லா லெஃப்ட்டு வந்துட்டேன். நான் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஓட்டுறாங்க. ரேஸு போட்டி பயங்கரமாக போட்டி போட்டு ஓட்டுறாங்க. அப்படி என்னது எதுக்குன்னு தெரில. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டா ஓட்டலாம், அதை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸில். இல்லை எல்லா பைபாஸ்லையும், இதில் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இப்போ செக்கிங் போய்ட்டுருக்கு. இப்போ என்னென்னா இங்கே இந்த எலெக்ஷன் ஒர்க்குனால வந்து நிறைய வந்து காசு அப்புறம் நிறைய கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து பயங்கரமாக செக்கிங் அங்கங்கே வந்து செக் போஸ்ட்டில் வந்து செக்கிங் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வண்டியை நிறுத்தி செக்கிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து மூவ் பண்ண போகிறோம். பயங்கரமாக செக்கிங் நடக்குது. எல்லா வண்டியும் பயங்கரமாக பிடிச்சி பயங்கரமாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு இடத்துல நிறுத்தி கேட்டாங்க. அதுக்கப்புறம் மாதா காலேஜாண்ட ஒரு இடத்துல நிறுத்தி கேட்டாங்க. இப்போ கரெக்டாக குன்றத்தூர் தாண்டி திருமுடிவாக்கம் அந்த ஜங்ஷனில் ஒரு செக்கிங். மொத்தம் 3 இடத்துல இதுவரை செக்கிங். கோயிங் ஃபார்வேர்டு வந்து எங்கெங்கே செக்கிங் இருக்குன்னு தெரியாது. இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. எலெக்ஷன் வருதோ இல்லையோ அவங்க வேலை பயங்கரமாக இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு 5 போலீஸ்காரங்க ப்ளஸ் ஒரு கேமராமேனு, அது நோட் பண்ணுறதுக்கு ஒருத்தர். எப்பா ஏகப்பட்ட கூட்டம். பயங்கரமான செக்கிங் போய்ட்டுருக்கு. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பிரிட்ஜு, அதை தான் இறங்கிட்டு இருக்கோம். இதுவரையும் நம்மளை வந்து 5 இடத்துல வந்து வண்டியை நிறுத்தி செக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எத்தனை இடத்துல நிற்பாங்க தெரியாது. இந்த எலெக்ஷன் முடிகிற வரையும் வண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எங்கே வேணாலும் பிடிப்பாங்க, என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க டியூட்டி அவங்க பண்ணி தான் ஆகணும். நம்மளும் அது கோஆப்ரேட் பண்ணி தானே ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது நம்மளுக்கும். ஃபைனலாக இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், இப்போ போயிட்டு தூங்க போகிறேன். இன்றைக்கி நாளாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் நாளைக்கு காலைல